ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மிச்சமான சப்பாத்தியை வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி, சட்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிக்கலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் நம்ம பண்ணலாம். இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3 மீடியம் சைஸ் சப்பாத்தி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நார்மலாக எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாகவும் சூடாக தேவையில்லை, ஒரு மீடியம் ஹீட் இருந்தாலே போதும். இதில் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியை சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி கூட போட்டு பொரிச்சிக்கலாம், ஆனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு பெரட்டி போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நான் முழுசாகவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப கலர் மாறாமல் லேசாக வந்து முருகல் ஆகணும், அதாவது சிப்ஸ் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல முருகலாக நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை சப்பாத்தி இருக்கோ அத்தனை நீங்கள் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுங்க. ஏதாவது எக்ஸஸாக என்ன இருந்தாலும் அதில் போயிடும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சப்பாத்தி பொரிச்ச எண்ணெயிலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதில் ஒரு 6-7 பல் போட்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை தட்டி போட்டுக்கலாம். லேசாக அந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயிலே நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு சேர்த்துட்டு நல்லா அந்த கடலைப்பருப்பு மொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரு டைம் எடுக்கும், மற்றபடி இது சட்டில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல முருகலாக மொறுன்னு வந்திருக்கு. இப்போ இதே நம்ம எடுத்துடலாம். இப்போ இது கூடயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து பொரிச்சிக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைனால நான் லேசாக மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலைனா டைம் கொடுத்து பொரிச்சு எடுத்துக்கணும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவல் நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா முருகலாகிற வரைக்கும் பொரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவு சூடு ஆறுனதும் நம்ம அது பவுலுக்கு மாற்றிக்கலாம். முதல்ல சப்பாத்தி வந்து நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம், அதை நல்லா இந்த மாதிரி உடைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா பொடிசாக உடைக்க முடியுமோ உடைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உடைச்சி எடுத்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, அவல், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையுமே நம்ம அதை சேர்த்துக்கலாம். நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சாட் மசாலாவும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் மல்லித்தூள், கரம் மசாலா எது சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.